நல்லவை கேட்போம் நமது சேனலில் நரகாசுர வதத்தின் தொடர்ச்சியை கேட்போம். கிருஷ்ணன் வைனதேயனை நினைத்த மாத்திரத்திலேயே வைனதேயன் வந்து சேர்ந்தார். அப்பொழுது அந்த வைனதேயன் மேலே சத்யபாமா கூட கிருஷ்ணன் ஏறி பிராக்ஜோதிஷபுரம் சென்றார். ஒரு இடத்துக்கு உல்லாசமாக செல்லும் பொழுதுதான் மனைவியை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இங்கு கண்ணன் யுத்தம் செல்லக்கூடிய இடத்திற்கு தன்னுடைய பத்னியை சத்யபாமாவை அழைத்துச் செல்வது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு பெரியோர்கள்லாம் இப்படி அனுபவித்திருக்கிறார்கள். அதாவது பகவான் வராக ரூபிய அவதாரம் எடுத்த பொழுது பூமி பிராட்டியை பிரளய சமுத்திரத்திலிருந்து தன்னுடைய கோரை பற்களின் வழியாக மேலே எடுத்து கொண்டு வந்தார். அப்பொழுது ஏற்பட்ட எம்பெருமானுடைய சம்பந்தத்தினால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவன்தான் நரகாசுரன். பகவானுக்கும் பூமி பிராட்டிக்கும் பிறந்தவன் என்பதால் ஒரு கால விசேஷத்தினால் அவன் அசுர சுபாவத்தை உடையவனாக ஆனான். இதனால் உலகிற்கு ஏற்படக்கூடியதான உபத்திரவங்கள் கெடுதல்கள் அதிகமாக இருக்க எம்பெருமான் பூமி பிராட்டியை பார்த்து, ஹே பிராட்டியே, உன்னுடைய புத்திரனான இந்த நரகாசுரனை நானே வதம் செய்ய வேண்டியதான ஒரு சூழ்நிலை வரும். அப்பொழுது உன்னுடைய சம்மதத்தை பெற்றுக்கொண்டு உன் எதிரிலேயே நான் அவனை வதம் செய்வேன் என்று கூறினார். அதன்படி பூமி தேவனுடைய அபராவதாரமான சத்யபாமா அந்த சத்யபாமா பிராட்டியை அழைத்து கொண்டு அங்கே நரகாசுரனை வதம் செய்வதற்காக அந்த பிராக்ஜோதிஷபுரத்துக்கு சென்றான் கண்ணன் என்று ஹரிவம்சம் கூறுகிறது. அடுத்தது ஒரு சமயம் நாரதர் தேவலோகத்திலேருந்து ஒரு பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வந்து துவாரகையில் ருக்மிணியின் இடத்துல கொடுத்தார். ருக்மிணி பிராட்டியார் அதை வாங்கி சூட்டி கொண்டார். அப்பொழுது அந்த புஷ்பத்தினுடைய வாசனையாவது வெகு தூரம் வீசிற்று. அந்த வாசனையை நுகர்ந்ததான சத்யபாமை, இந்த புஷ்பம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று கொஞ்சம் கோபமாக இருந்தால், அப்பொழுது கிருஷ்ணன் அந்த சத்யபாமாதேவியை சமாதானப்படுத்துவதாக, ஹே பிரியே, நீ வருந்த வேண்டாம், நீ இந்த பாரிஜாத புஷ்பத்தைத்தானே நீ விரும்புகிறாய், நான் அந்த மரத்தையே கொணர்ந்து உன்னுடைய இடத்தில் அந்த வீட்டில் வைத்து விடுகிறேன், தோட்டத்தில் வைத்து விடுகிறேன் என்று கூறியிருந்தார். ஒரு பிரதிஜை பண்ணியிருந்தான் கண்ணன். அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நரகவதம், அதாவது நரகாசுரனை வதம் செய்த பிறகு தேவலோகம் சென்று அந்த பாரிஜாத மரத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்காகவும் சத்யபாமாவை உடன் அழைத்து செல்கிறான் என்று இரண்டு விதமாக அனுபவிப்பார்கள் பெரியவர்கள். துவாரகையில் இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்க்கும்போதே கண்ணன் கருடன் மேலே ஏறி ஆகாய மார்க்கமாக பிராக்ஜோதிஷபுரத்துக்கு போனான். இந்த நரகாசுரனுக்கு முரன் அப்படின்னு ஒரு மந்திரி இருந்தான். அவன் பிராக்ஜோதிஷபுரத்தை ஒருவர் நெருங்காதபடி பாதுகாத்து வந்தான். அந்த பெரிய பரப்பு, அதாவது 100 காத யோஜனைகள் தூரம் இருக்கக்கூடியது, அதில் கயிறை கட்டி, பாசக்கயிறை கட்டி அது மேலே கத்திகளை நட்டு வச்சிருந்தான். யாராவது கிட்டக்க போனால் அந்த கத்தி அவளை வெட்டி போட்டுடும். கிருஷ்ணன் தன்னுடைய சக்கராயுதத்தினால எல்லாத்தையும் அறுத்தி எரிஞ்சு, அந்த பாசக்கயிறுகள்லாம் அறுத்தி எரிஞ்சுட்டு உள்ளே போய் அந்த முரன்கிறதான அந்த ராட்சசன் கூட யுத்தம் பண்ணி அவள் எல்லாரையும் கூட வந்து அத்தனை பேரும் அடித்து எல்லாரையும் வந்து சம்ஹாரம் பண்ணிட்டான். முரனுடைய பிள்ளைகள் 7000 பேர்கள், ஹயக்கிரிவன், பஞ்சஜனன் முதலான எல்லாருமே வந்து கண்ணனோட சண்டை போடுறதுக்கு வந்தா. எல்லாரையும் அழித்தான் கிருஷ்ணன். வேகமாக நகரத்துக்குள்ளே நுழைந்தான். அங்கே ஒரு பெரிய படையோட நரகாசுரன் கிருஷ்ணனோட யுத்தம் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தான். ஆயிரக்கணக்கான அசுரர்களை எல்லாம் அடித்து வீழ்த்தினான். நரகன் பல பான பிரயோகங்களை கிருஷ்ணன் மேலே பிரயோகித்தான். உடனே பகவான் சக்கரபாணியான தன்னுடைய கையில் இருக்கக்கூடியதான சக்கரத்தை பிரயோகித்து நரகாசுரனை 2 துண்டாக பிளந்து வீழ்த்தினான், வதம் செய்தான். ஒரு கொடியவன் துஷ்டன், அவனை அழிப்பதுதான்
உயர்ந்த தர்மம் அப்படிங்கிறதுனால எம்பெருமான் கண்ணன் இந்த தாயான சத்யபாமைக்கு முன்பே அவளுடைய கண் எதிரிலேயே அந்த நரகாசுரனை வதம் செய்த உடனேயே அவன் காதிலே அணிந்திருந்ததான அதிதியினுடைய குண்டலங்கள் அதை சத்யபாமா சென்று அதை கைப்பற்றி எடுத்து கொண்டு வந்தாள். இப்படி பூமி பிராட்டி நரகாசுரனை வதம் செய்ததான அந்த எம்பெருமானை கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றான். சத்யபாமை பூமி தேவியினுடைய அம்சம், அதனால பூமி பிராட்டியும் சத்யபாமையும் உண்டு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விற்த்தாந்தங்களை மகரிஷி பராசரர் இப்படி வர்ணிச்சுட்டு வரார். அப்போ பிராட்டி ஸ்தோத்திரம் பண்றா, பிரபோ, தேவரீர் வராகமூர்த்தியாக அவதரித்த பொழுது பிரளய சமுத்திரத்திலிருந்து மேலே கொண்டு வரும் சமயத்திலே தங்களுடைய சம்பந்தத்தினால இந்த புத்திரன் நரகாசுரன் என்னிடத்தில் பிறந்தான். தேவரீருடைய ஒரு பரம அனுகிரகம் இவனை கொடுத்தீர்கள். தேவரீர் திருக்கைகளாலேயே இவனை கொன்றும் ஒழித்தீர்கள். அதிதியினுடைய அந்த குண்டலங்களையும் அவரிடத்திலே கொடுக்கப்பட்டது. இப்படி நடந்ததான இந்த விஷயங்கள்ல இந்த நரகாசுரன் கொல்லப்பட்டதான வதம் செய்யப்பட்டதான இன்றைய தினத்தை ஒரு நன்னாளாக கொண்டாட வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக ஸ்ரீ பத்மபுராணம் கூறுகிறது. அப்படியே பகவானும் ததாஸ்து அப்படின்னு அன்றைய தினம் நரகாசுரன் மரணித்த தினம்தான் எல்லோருக்கும் தீபாவளி நன்னாளாக கொண்டாடும்படியாகும். அன்றைய தினம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பெரிய ஒரு திருவாராதனம் பூஜை செய்யக்கூடிய நாளாகவும் அமைந்தது. நரகாசுரன் அந்த இறந்த தினத்தன்று தேவலோகத்திலும் பூலோகத்திலும் ஒரே மாதிரியாக மங்கள தீபங்களை ஏற்றினார்களாம். 3 உலகங்களுமே அந்த மங்கள தீபத்தில் அது விதை விதத்தால் அந்த முளைக்குமே அந்த அங்குரம் போல காட்சியளித்ததாக வர்ணிக்கிறார்கள். அப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அன்றைய தினத்தை சிறப்பாக கொண்டாடினார்கள். அப்பொழுது நரகாசுரன் வாழ்ந்த நாட்களில் அவனால் வேதாத்தியனம் எல்லாமே அழிக்கப்பட்டிருந்தது. இப்போ அவருடைய மனைவிமார்கள்லாம் நரகாசுரன் இறந்து விட்டான் என்று அழக்கூடியதான அந்த அழுகை வேத கோஷத்தோடு சேர்ந்து ஒலித்ததாக வர்ணிக்கிறார்கள். இப்படி 2 கோஷங்களும் ஒரே சமயத்தில் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது போல வேதமும் வேத ஒலி இவாளுடைய இந்த கண்ணீர் இந்த அழுகை சப்தமும் ஒன்றாக சேர்ந்தது. நரகாசுர வதமும் கிருஷ்ணனுடைய ஆராதனமும் பூஜையும் நடந்ததாக பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள். திவி புவிச்ச சமித்தம் தீபரூபேண ரூடைகி திரிபுவன விபவானாம் அங்குரைரேக ரூபைகி ஜனித நிகம சக்கியம் தானவீனாம் விலாபைகி நரகவத தினம் தன்னாத பூஜார்கமாசீத். நரகனை வதம் செய்த தினமானது கிருஷ்ணனை ஆராதிக்கும் பூஜிக்கும் தினமாக அமைந்தது என்று எல்லோரும் கொண்டாடினார்கள். இப்படி பூமி பிராட்டியினுடைய பூமி தேவியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக, அதாவது பூமி பிராட்டி இங்க பிரார்த்திக்கிறார், என்னுடைய பாரத்தை குறைப்பதற்காக தேவரீர் பரமானுகிரகத்துடன் இந்த லோகத்திலே அவதாரம் செய்தீர்கள். இந்த லோகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடியதும் தாங்கள் தான். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாவற்றையும் பண்ணக்கூடியவன். அதனால் தேவரீரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அப்பேற்பட்ட பெருமை வாழ்ந்தவர், மகிமை வாழ்ந்தவர். இப்படி நரகாசுரன் செய்த அபராதங்களை எல்லாம் பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். தேவரீர் புத்திரனான இவன் பல பாவங்களை செய்திருந்தாலும் இவனை தேவரீரே வதம் செய்ததால் அந்த பாவங்கள்லாம் இவனை ஒட்டாமல் போய்விடும், தூய்மையான ஒரு சுத்தத்தை அடைவான் என்று வேண்டிக் கொண்டால், இப்படி எம்பெருமானும் அனுக்கிரகம் பண்ணி இந்த நரகநாசனன் அப்படிங்கிறதான நரகத்தை போக்கக்கூடியவன் அப்படிங்கிறதான ஒரு திருநாமத்தையும் பெற்றான். நரகாசுரனை வதம் செய்திருந்தாலும் அந்த கிருஷ்ணனை நாம் வணங்கினோமானால் நரகத்தை, நமக்கு ஏற்படக்கூடிய நரகத்தை நாசப்படுத்தி உயர்ந்ததான மோட்சத்தை கொடுப்பான் என்று பெரியோர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்டதான இந்த கண்ணன் நரகனை வதம் செய்து
அந்த நரகன் அவனுடைய அரண்மனையில் 16,000 கன்னிகா ரத்னங்களை சேர்த்து வச்சிருந்தான். அதனால் கிருஷ்ணன் என்ன பண்ணான், மகாலட்சுமி போல சௌந்தரியத்தோடு இருக்கக்கூடிய அந்த 16,000 பேரையும் தன்னுடைய துவாரகைக்கு அழைத்து சென்றான். பிறகு அந்த துவாரகையிலே அவன் அந்த கன்னிகாஸ்திரிகளை தானே விவாகம் செய்து கொண்டான். அதனால் ஷோடச சகஸ்திர ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்டவன் கிருஷ்ணன். நிதத்யோ கன்னிகாஸ்தத்ர நிதர்சித பரஸ்பராக அமுத்ராபங்க சுபகாக நீவீரிவ ரதேஷுபா அப்படின்னு அந்த சிறை வைக்கப்பட்டிருந்ததான அவளை அழிச்சுன்னு போனான். இப்படி எல்லோருக்கும் அந்த கண்ணனால் ஒரு நல் விடுவு அப்படின்னு காலராத்திரி போய் நல்ல விடுவு அப்படின்னா உயர்ந்ததான பிரகாசம் மோட்சமானது கிடைக்கக்கூடியதான மோட்சத்தில் எப்படி சந்தோஷம் கிடைக்குமோ அப்படி சந்தோஷங்கள் கிடைத்தது அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். மற்றவை நாளை கேட்போம்.